இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி நியூ புக்கு டேர்ம் 1 அதில் ஜியாகிரஃபியில் 2nd யூனிட் பார்க்க போகிறோம். லேண்ட் அண்ட் ஓசன்ஸ். இது என்னென்னா பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, the lesson focus on the land and oceans found on the earth. It deals with the classification of the landforms, first, second and third order landforms. 3 ஆர்டர் இருக்கான், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஓகேவா? இது என்ன, the earth is covered by water which occupies 71% and the land that occupies 29%. The earth's surface, the surface of the earth is not even because it has loopy mountains, deep oceans and other landforms. These landforms can be classified as first order landform, second order, third order சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, the continent and oceans are grouped as the first order landforms. The vast land masses on earth are called continents. பெரிய land mass continents சொல்கிறாங்க. and huge water bodies oceans சொல்கிறாங்க. There are 7 continents. There are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe, ஆஸ்திரேலியா. நம்ம வந்து ஏஷியாவில் இருக்கோம். ஏஷியா இஸ் தி லார்ஜஸ்ட் காண்டினென்ட், வேர் ஆஸ்திரேலியா இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஒன். ஏஷியா பார்க்க வந்து வேர்டிங்ஸில் லெட்டர்ஸில் வந்து ஸ்மால், ஆனால் பெரிய காண்டினென்ட்டு. ஆஸ்திரேலியா லெட்டர்ஸில் வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் ஸ்மாலஸ்ட் ஒன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம தமிழகம் பீப்புள் வந்து சங்கம் பீரியடில் நம்ம நிலத்தை என்னென்ன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. குறிஞ்சினா மலையும் சார்ந்த பகுதிகள், மவுண்டைன் அண்ட் இட்ஸ் இவையான்னு சொல்கிறாங்க. முல்லைனா உங்களுக்கு தெரியும், ஃபாரஸ்ட்டு. மருதம்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு. நெய்தல்னா சி அண்ட் இட்ஸ் என்விரான். பாலைனா டெசர்ட். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஓவர்வியூ. ஃபஸ்ட் ஆர்டர்னா காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓசன், பெரிய ஏரியா, லார்ஜ். செகண்ட் ஆர்டர்னா மவுண்டைன்ஸ், பிளாட்யூஸ், பிளைன்ஸ். தேர்ட் ஆர்டர்னா வேலிஸ், பீச்சஸ், சன் டியூன்ஸ். ஓகேவா? இந்த பிக்சரை வச்சுக்கோங்க மனசில். ஃபஸ்ட் ஆர்டர்னா காண்டினென்ட், ஓசன். செகண்ட் ஆர்டர்னா மவுண்டைனு, பிளாட்யூஸு, பிளைன்ஸு. தேர்ட் ஆர்டர்னா வேலிஸு, பீச்சஸ்ஸு, சன் டியூஸ். Apart from the continent, there are 5 oceans located on the Earth's surface: Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. Among these oceans, the Pacific Ocean is the largest and Arctic Ocean is the smallest. Pacific Ocean தான் பெரிய ஓஷன். ஓகேவா? ஆர்டிக் ஓஷன் வந்து ஸ்மாலஸ்ட் ஒன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா, ஃபஸ்ட் ஆர்டரில் நம்ம என்ன பார்த்தோம், காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓசன்ஸ். மொத்தம் 7 காண்டினென்ட்ஸ் சொன்னோம். ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப்பியா, ஆஸ்திரேலியா சொன்னோம். இதில் வந்து ஏஷியா பெருசு, ஆஸ்திரேலியா ஸ்மால்னு பார்த்தோம். அடுத்து ஓசன்ஸில் என்ன சொன்னாங்க, எத்தனை ஓசன்ஸ் இருக்குது மொத்தம்? 5. பசிபிக் ஓசன், அட்லாண்டிக் ஓசன், இந்தியன் ஓசன், சதர்ன் ஓசன், ஆர்டிக் ஓசன். அதில் பசிபிக் ஓசன் வந்து எப்படிப்பட்டது? பெருசு. ஆர்டிக் ஓசன் வந்து ஸ்மாலு. செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் என்ன பார்த்தா, மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸு, பிளைன்ஸு. வாங்க, செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. மவுண்டெயின்ஸில் லேண்ட்ஃபார்ம்ஸ் தட் ரைசஸ் 600 meter above its surrounding and has a steep slope is called mountains. Mountains are formed in isolation or in group. If mountains extended for a large area continuously, it is called mountain range. These ranges stretches for 100 or thousands of kilometers. The Himalayas of Asia and Rocky Mountains of North America and Andes of the South America are such example. Andes mountain is the South American is the longest mountain range, 7,000 km in the world. The highest point of the mountain is known as peak. Mount Everest is the highest peak in the world. Mountains are the sources of the rivers. They provide shelter to flora and fauna. Here tourism is an important activity. During summer, people go to mountain region to enjoy the pleasant cool and weather. உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு, ஏலகிரி ஆர் சம் ஹில் ஸ்டேஷன் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. என்ன சொல்கிறாங்கன்னா, தரைமட்டத்திலிருந்து 600 meter எபோவ் இருந்தாவே அது ஒரு மவுண்டெயின்னு சொல்லிடுறாங்க. மவுண்டெயின்னா என்னென்னா, அது தனியாக ஐசோலேஷனாக இருக்குங்கிறாங்க. அதுதான் வந்து ரிவருக்கு வந்து ஆர்ஜின்ங்கிறாங்க. ஓகேவா? ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் இருக்கும் அதோட ரேஞ்சு. மேடு பள்ளம் அந்த மாதிரிலாம். ஓகேவா? ஹிமாலயா வந்து ஏஷியாவில் இருக்குது. ராக்கி மவுண்டெயின் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. அதே மாதிரி ஆடஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, இது எங்கெங்கே இருக்குன்னு இருக்குது. இது கூட கேட்கலாம் கொஷினாக. ஆடஸ் மவுண்டன் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஏரியா அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ராக்கி
அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, the Andes mountain in the South America is the longest mountain range. 7000 கிலோமீட்டராமா, அதுதான் லாங்கஸ்ட்டு. ஹையஸ்ட் பீக்குன்னு பார்த்தா the highest point of mountain is known as peak. டாப் உச்சி சொல்கிறோம்ல, அதுதான் பீக்குன்னு சொல்கிறாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் பீக்கு, 8848 மீட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. மவுண்டெயின்ஸ் வந்து சோர்ஸஸ் ஆஃப் ரிவர், டூரிசம் இருக்கும், ஃப்ளோரா ஃபன்னாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏற்காடு, உதகமண்டலம், கொடைக்கானல், ஏலகிரி அதெல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன். ஓகேவா. அப்புறம் பிளாட்டியூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிளாட்டியூஸ் ஆர் தி எலிவேட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் தி எர்த் தட் ஹேஸ் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ் பவுண்டட் பை steep slope. The elevation of a plateau may be few hundred meters or several thousand meters. Tibetan plateau is the highest plateau in the world, so it is called the roof of the world. roofna என்ன சொல்லுவோம், நம்ம தளத்தை தானே சொல்லுவோம். The flat top part of the plateau is called tableland. The plateau are generally rich in minerals. Chota Nagpur plateau is one of the mineral rich plateau in India. Therefore, mining is one of the major activities of the people living here. Deccan plateau in peninsular India is of volcanic origin. இங்கே பிளாட்டியூஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலிவேட்டட் போர்ஷன் அப்படிங்கிறாங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸு இருக்கும் சுற்றிலும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. டிபெட்டியன் பிளாட்டியூ வந்து ஹையஸ்ட் பிளாட்டியூ. நம்ம வந்து அங்கே மவுண்டெயினில் வந்து எது பார்த்தோம், ஆடஸ் மவுண்டெயின் தான் ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சுன்னு 7000 கிலோமீட்டர்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. பரப்பளவு இங்கே வந்து டிபெட்டியன் பிளாட்டியூ தான் ஹையஸ்ட் பிளாட்டியூங்கிறாங்க வேர்ல்டுலேயே. அது வந்து ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. டேபிள் லேண்டுனா என்னென்னா, ஃப்ளாட் போர்ஷன், பிளாட்டியூவோட ஃப்ளாட் போர்ஷனை தான் டேபிள் லேண்டுன்னு சொல்கிறாங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து நம்ம இந்தியாவில் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் தான் மினரல்ஸ் நிறையா இருக்குது, அதனால் அங்கே மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்கிறாங்க. டெக்கான் பிளாட்டியூ இஸ் பெனிசுலார் இந்தியா இஸ் ஆஃப் வால்கானிக் ரீஜன். ஓகேவா. எரிமலையோட ஆர்ஜின்ங்கிறாங்க. தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை பிளாட்டியூ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. 3 பிளாட்டியூ இருக்கும் நம்மளதில். தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, மதுரை பிளாட்டியூ. ஓகேவா. அடுத்து பிளைன்ஸ் ஆர் தி ஃப்ளாட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்ட்ஸ். பிளைன்ஸ் ஆர் யூஸ்வலி லெஸ் தென் தி 200 மீட்டர் above the sea level. Sometimes they may be rolling or underlying. Most plains are formed by rivers and their tributaries and distributaries. These plains are used exclusively for agriculture due to the availability of water and fertile soil. They are most suitable for human inhabitation, hence they are highly populated region of the world. The oldest civilization is Mesopotamian civilization, and Indus civilization developed in river plains. The Indo-Gangetic plain in the North India is one of the largest plains in the world. ஓல்டஸ்ட்டு சிவிலைசேஷன் பார்த்தா மெசோபொட்டோமியன். இண்டோ-கேஞ்சடிக் பிளைன் தான் லார்ஜஸ்ட் பிளைன் வேர்ல்டுலே. ஓகேவா. த பிளைன்ஸ் ஃபார்ம்டு பை ரிவர் காவேரி அண்ட் வைகை ஆர் இம்பார்ட்டன்ட் பிளைன்ஸ் ஃபவுண்ட் இன் தி தமிழ்நாடு. த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் லோ லையிங் லேண்ட் அட்ஜசன்ட் டு தி ஓசன்ஸ் அண்ட் சீஸு. கோஸ்டல் பிளைனா என்னது, கடலோர பகுதியில் இருக்கிறது. ஓகேவா. இது ஒரு டேபிள் இருந்துச்சு. த பிளைன்ஸ் ஹாவ் பீன் கேடல் ஆஃப் தி சிவிலைசேஷன் ஃப்ரம் தி இயர்லி டைம்ஸ். எக்ஸாம்பிள், இண்டஸ் இன் இந்தியா and Nile Valley in Egypt are some of the early civilization which developed a flourishing. இப்போ வந்து தொட்டில்ங்கிறாங்க. ஓகேவா. அந்த லெவலுக்கு பேசிக்கே வந்து பிளைன்ஸுக்கு என்னென்னா நதிகள் தான். இது முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஆர்டர் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து என்ன பார்த்தோம், காண்டினென்ட்ஸு, ஓசன்ஸு. செகண்ட் ஆர்டரில் என்ன பார்த்தோம், மவுண்டெயின்ஸு, பிளாட்டியூஸு, பிளைன்ஸு. ஓகேவா. பிளாட்டியூஸ்னால் ரூஃப் சமதளம்னு பார்த்தோம். பிளைன்ஸ்னால் என்ன பார்த்தோம்னா, நம்ம ரிவர் லையிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா. 200 மீட்டர் above the sea level. சாரி யூஸ்வலி லெஸ் தென் 200 மீட்டர் above the sea level. 200 மீட்ரு கீழே சி லெவலுக்கும் மேலே. ஓகேவா. அடுத்து தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் என்ன. தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ், பிளைன்ஸ் மெயின்லி பை எரோஷன் அண்ட் டெபாசிஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ரிவர், கிளேசியர், விண்ட்ஸ் அண்ட் வேலிஸ். என்னென்னா வேலி, பீச்சஸ்ஸு, சன்டியூஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலி பிக்சரை பார்த்தீங்கன்னா போதும், பீச்சு, சன்டியூஸு. எரோஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் எர்த்ஸ் crust. Eroded materials are transported and deposited on the lower lying area. This process is called deposition.
எரோஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராசஸ்ஸு. சர்ஃபேஸ் மெட்டீரியல் எர்த்து சர்ஃபேஸ் வந்து மாறி மாறி நவுந்து போகிறது. அந்த எரோடர் மெட்டீரியல்லாம் ஒரு இடத்துல போய் நவுந்து போய் டெபாசிட் ஆகுது பாருங்கள், அதுதான் டெபாசிஷனுங்கிறாங்க. அடுத்து ஓசன்ஸு. தேர்ட் ஆர்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓசன்ஸை பற்றி பார்க்குறோம். ஓசன்ஸில் வந்து நம்ம பார்த்தோமே என்னென்ன ஓசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த ஓசன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. Earth looks blue when we see it from space. This is because 2/3, அதான் 71% covered by water. Remaining 29 தான் land. The water is found in the oceans and seas. Oceans are the vast expanse of water. Seas are the water bodies, particularly fully and enclosed by the land. As you have studied previously, there are 5 main oceans. Pacific Ocean இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 47% Pacific Ocean. அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓசன், அப்புறம் இந்தியன் ஓசன், அப்புறம் சதர்ன் ஓசன், அப்புறம் வந்து ஆர்டிக் ஓசன். ஓகேவா? Pacific Ocean is the largest and deepest ocean on the earth. It covers about 1/3 of the earth's total area. Total ஏரியாலே 1/3 வந்து பசிபிக் ஓசன் தான் கவர் பண்ணுது. and spread about 168.72 million square meter. It is surrounded by என்ன சொல்கிறாங்க, ஏஷியா. இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த இதில் சைடில் என்னென்ன இருக்குது, ஏஷியா, ஆஸ்திரேலியா, இட்ஸ் வெஸ்ட், அண்ட் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இன் இட்ஸ் ஈஸ்ட் போட்டு பாருங்கள். பசிபிக் ஓசன் போட்டு மேலே நார்த்து, கீழே சவுத்து, இங்கிட்டு வெஸ்ட், இங்கே ஈஸ்ட் சைடு வந்து நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும், வெஸ்ட் சைடு வந்து ஆஸ்திரேலியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் தி ஆர்டிக் ஓஷன் இன் தி நார்த் அண்ட் டு தி சதர்ன் ஓஷன் இன் தி சவுத்து. If Mount Everest, which is height of 0.8848 meters, 8,848 meters, was plugged into the Mariana Trench, still there would be a 2,146 meter of water left. The deep in the meters from the means sea level is denoted as m. அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து கொண்டு போய் நம்ம மெரைனா ட்ரென்ச் இருக்குல்ல, அதுதான் வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட்டு. அதில் கொண்டு போய் வச்ச பிறகும் நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டு ரொம்பின பிறகும் மேலே தண்ணி இருக்குமாமா. எவ்வளோ? 2,146 மீட்டர் பக்கம் வாட்டர் இருக்கான்னு. திஸ் ஓஷன் ஷேப் இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர் இன் ஷேப் வித் இட்ஸ் அபெக்ஸ் இன் தி நார்த் அண்ட் Bering Strait, which connects the Pacific Ocean with the Arctic Ocean. இங்கே okay, the Bering Sea, the China Sea, the Sea of the Japan, Tasman Sea and Philippine Sea are some of the marginal seas of the Pacific Ocean. Indonesia, Philippines, Japan, Hawaii, New Zealand are some of the islands located in this ocean. The deepest point is Mariana Trench, is the 10,994 meter and is located in the Pacific Ocean. A chain of volcanoes is located around the Pacific Ocean, is called Pacific Ring of Fire. The Spanish navigator Frederick Magellan named the ocean Pacific, meaning calm or tranquil. ஓகே, இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, என்னென்ன ஐஸ்லாண்ட்லாம் இங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்னென்ன சீஸ்லாம் இது உள்ளுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பேரிங் ஸ்டேட் வந்து எதையும் கனெக்ட் பண்ணி பசிபிக் ஓசனையும் ஆர்டிக் ஓசனையும் கனெக்ட் பண்ணுற அந்த இதுதான். அடுத்து அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இன் தி எர்த். இட் கவர்ஸ் 1/6 ஆஃப் தி எர்த் டோட்டல் சர்ஃபேஸ். அது 1/3, இது 1/6 அண்ட் ஸ்ப்ரெட் அபவுட் 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் இஸ் பவுண்டட் பை, இந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க, அட்லாண்டிக், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இன் தி வெஸ்ட் அண்ட் ஈரோப் and Africa in the east. Like the Pacific, it stretches from the Arctic Ocean in the north and to the Southern Ocean in the south. The shape of the Atlantic Ocean resembles the letter S. The Strait of Gilbert connect the Atlantic Ocean with Meridian Sea. The Atlantic Ocean is the busiest shipping route between eastern and western hemisphere. The deepest point is Milk Valley Deep and in Puerto Rico Trench. It has the deepest about
8,600 meter. The Caribbean Sea, the Gulf of Mexico and the North Sea and Gulf of Guinea and the Meridian Sea are important marginal seas of the Atlantic Ocean. St. Helena, Newfoundland, Iceland, Falkland or some of the islands found in the ocean. Okay. At the Indian Ocean, the Indian Ocean is the third largest ocean of the Earth's surface. It covers an area of 70.56 million square meter. It is named after India. It is triangular in shape. அதுவும் வந்து triangular shape தானே. பசிபிக்கும் 1/3 என்ன ஷேப் இது? triangular in shape தான். ஆமாம், இதுதான் எஸ் ஷேப். அட்லாண்டிக் தான் எஸ் ஷேப்பு. bounded by Africa in the west and Asia in the north and Australia in the east. The Andaman and Nicobar Island, Lakshadweep, Maldives, Sri Lanka, Maldives, Reunion Islands are some of the islands located in India. Malacca Strait connect the Indian Ocean and Pacific Ocean. Palk Strait connect the Bay of Bengal and Palk Bay. The Bay of Bengal, the Arabian Sea and Persian Gulf and Red Sea are some of the important marginal seas of the Indian Ocean. The Java Trench is the deepest point in the Indian Ocean. நான் உங்களுக்கு இது ஷார்ட்கட் போடுறேன் அடுத்த வீடியோவில். இப்போதைக்கு சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கோ. 6 degree channel separates the Indra Point and Indonesia and 8 degree channel separates the Maldives and Minicoy Island. 9 degree வந்து லக்ஷதீப் ஐஸ்லாண்டு, மினிகாய் ஐஸ்லாண்ட். 10 degree வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட். ஓகே. Southern Ocean. The Southern Ocean surrounds the continent of the Antarctica and it is enclosed by 60 degree south latitude. It covers an area 21.96 million square meters. It is bordered by the southern part of Pacific, Atlantic and Indian Oceans. The Ross Sea, Weddell Sea and Davis Sea are the marginal seas of the oceans. Farewell Island, Bowman Island, Hots Island are some of the islands located in the ocean. So water in this ocean were very cold. Much of it is covered by sea ice. The deepest point in this ocean is Southern Sandwich Trench with the deep of 7,235. At the last, the Arctic Ocean. Arctic Ocean is the smallest ocean. It covers an area of 15.56 million square meter. It lies within the Arctic Circle. It remains frozen for most of the year. The Norwegian Sea, the Greenland Sea and East Siberian Sea and Barents Sea are some of the marginal seas of this ocean. The Greenland, New Siberian Island and Novel Jaimala Islands are some of the islands located in the Arctic Ocean. The North Pole is situated in the middle of the Arctic Ocean. The Eurasian Basin is the deepest point in the Arctic Ocean, which is about 5,449 meter in depth. நான் உங்களுக்கு இதுக்கு ஷார்ட்கட் போடுறேன். இந்த எல்லா ஓஷன்ஸ்க்கும் இந்த லெஷனுக்கே போட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க, 1 மார்க் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஓஷன்? நம்ம பார்த்த லாஸ்ட் ஆர்டிக் ஓஷன் தான். த மால்க் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் தி, நம்ம பார்த்தோமே, எதையும் கனெக்ட் பண்ணுது? Malacca Strait connects the which of the following ocean is the busiest ocean அப்படின்னா என்னென்னா, எது ரொம்ப பிஸியான ஓஷன் அப்படின்னா பசிபிக் ஓஷன் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்லாண்டிக் ஓஷன், சாரிப்பா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஓஷன் இன் ஆன் தி எர்த்? நம்ம பார்த்த ஆர்டிக் ஓஷன். அடுத்து மலாக்கா ஸ்ட்ரைட் கனெக்ட் பசிபிக் அண்ட் இந்தியன் ஓஷன், சி ஆப்ஷன். அடுத்து வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஓஷன் இஸ் த பிஸியஸ்ட் ஓஷன் எது அப்படின்னா நம்ம செகண்ட் பார்த்தோமே, அட்லாண்டிக் ஓஷன். ஃப்ரோசன் காண்டினென்ட் வந்து
Antarctica, narrow strip of water body that connect two large water bodies வந்து yes right. The world largest continent Asia. Dash is the mineral rich plateau in India. Chota Nagpur plateau. The largest ocean வந்து Pacific Ocean. The deltas are dash order form. First order form வந்து என்னென்ன continent ocean. Second order வந்து plains, plateaus, அப்புறம் என்னது மூணு பார்த்தோமே, plains, plateaus, mountains. தேர்ட் ஆர்டர் வந்து வேலி, பீச்சஸ், சண்ட் டியூஸ் பார்த்தோமா. வேலிங்கிறது எத்தனை ஆர்டரு? டெல்டாஸ் வந்து தேர்ட் ஆர்டர் ஃபார்ம். த ஐஸ்லேண்ட் கான்டினென்ட் இஸ் என்னது? ஐஸ்லேண்ட் கான்டினென்ட்டு இந்த இதில் இருக்கான்னு பார்ப்போம். நினைங்க, அண்டார்டிகா தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா இந்த ஆடோன் அவுட் ஆஃப்ரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா. இதில் ஸ்ரீலங்கா டிஃப்ரெண்ட்டு. ஆர்டிக் ஓசன், மெரிடியன் சி, இதில் எல்லாமே ஓசனு. மெரிடியன் சி வந்து ஆடோன் அவுட்டு. பிளாட்யூ, வேல்யூ, பிளைன்ஸ், மவுண்டன், வேலி தேர்ட் ஆர்டர் ஃபார்மு. பே ஆஃப் பெங்கால், பெரியன் சி, இதில் பே ஆஃப் பெங்கால். ஆடன்ஸ், ராக்கி, எவரெஸ்ட்டுங்கிறது ஒரு பீக்கு. ஓகே. அடுத்து இது வந்து என்னென்னா ட்ரென்ச் எங்கெங்கே இருக்குன்னு. த சதர்ன் சாண்ட்விச் ட்ரென்ச்சு, இது சதர்ன் ஓஷன். மில்கி வே ட்ரென்ச்சு, எங்கே மில்கி வே ட்ரென்ச்சு? மில்கி வே டீப், இது எங்கது? அட்லாண்டிக் ஓஷன். ஓகேவா? அடுத்து வந்து மெரினா ட்ரென்ச்சு நமக்கு தெரியும், எங்கே இருந்துச்சு? ஃபஸ்ட்டு இருக்குது நம்மளோட தான் பசிபிக் ஓசன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு யுரேஷியன் பேசின்னா இந்த லாஸ்ட்டாக வந்தது ஆர்டிக் ஓஷன். அதுக்கப்புறம் ஜாவா ட்ரென்ச்சு, இந்தியன் ஓஷன். ஃபஸ்ட்டு வந்து த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் வந்து சதர்ன் ஓஷன். மில்கி வே ட்ரென்ச் வந்து இது அட்லாண்டிக் ஓஷன். மெரைனா ட்ரென்ச் வந்து பசிபிக் ஓஷன். யுரேஷியன் பேசின் வந்து ஆர்டிக் ஓஷன். ஜாவா ட்ரென்ச் வந்து இந்தியன் ஓஷன். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட். பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரிவர்ஸ் கேரக்டர். த சதர்ன் இப்போ தான் பார்த்தோம், சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் வந்து சவுத் ஓஷனில் தான் இருக்குன்னு. அப்போ ரெண்டாவது தப்பு. பிளாட்டிஸ் ஹேஸ் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. அடுத்து மவுண்டெயின்ஸ் ஆர் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஆமாம், மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், பிளைன்ஸ். மெரினா ட்ரென்ச் இஸ் தி டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் தி வேர்ல்டு. கரெக்டு. மெரினா ட்ரென்ச் தான் டீப்பஸ்ட்டு பசிபிக் ஓஷனில் இருக்கிறது தான். ஆமாம், இஸ் தி டீப்பஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ட்ரூ. ஓகே, பாய், டேக் கேர்.